சொல்லுங்க சொல்லுங்க. என்னுடைய அன்பான பெரிய என்ன எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ரெஜினாக்காக தான் கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்துலேருந்து எப்படி இருக்கீங்க? அது நல்ல பாசமான அண்ணன். நான் தான் அடிக்கடி வந்து எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா. எங்கள் அண்ணனை எப்படி பிரிஞ்சிருக்கோன்னு தெரியலம்மா. நான் தான் அடிக்கடி வருவேன், அண்ணனை பார்ப்பேன். அண்ணன் நெஞ்சு மேலேயே படுத்திருந்தம்மா. நான் போன மாதமெல்லாம் ஒரு மாதம் இங்கே இருந்தேன். அண்ணன் நெஞ்சு மேலேயே படுத்துருப்பேன். அண்ணன் அண்ணா அண்ணன் அண்ணன் ரெண்டு பேர்த்தையும் படுக்க வச்சு பார்த்துக்கிட்டோம்மா. இவங்களும் கால் உடஞ்சி படுத்துக்கிட்டாங்க, அக்காவும் கால் உடஞ்சி படுத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் பெட் பண்ணிச்சு. அவ்வளோ நேர்த்தியாக பார்த்துக்கிட்டேன் ரெண்டு பேர்த்தையும்மா. கடைசி வரைக்கும் நான் ஆனால் பக்கத்தில் இல்லாத போயிட்டேன். ஒரு வாரத்துக்குள்ளே கொன்னூர் போயிட்டேன். திரும்பி கல்லறையில் வந்து தான் முகத்தை பார்த்தோம்மா. உங்களுக்கு என்னென்ன அண்ணாவை பிடிச்ச விஷயம் அதெல்லாம் சொல்லுங்கம்மா. அண்ணா ஏதாவது மறக்க முடியாத இது அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே மறக்க முடியாதுமா. எப்பவுமே மறக்க முடியாது அண்ணனை. இன்னுமே அக்காவுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு தான் போகணும்னு பார்க்குறேன். தம்பி என்ன சொல்கிறானோ அது பிரகாரம் நான் செய்வேன். உங்கள் அண்ணாவோட எந்த குணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பெரியவன்னு எப்பவும் எல்லாருமே நல்ல அன்பும் பாசமாக பின்னாடி தான் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. நீங்கள் சமையல் செஞ்சு கொடுக்குறத பற்றியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்கம்மா. நீங்கள் நிறையா எல்லாரை பற்றி ரொம்ப விசேஷமாக பேசி நல்ல அன்பாக பேசுவாங்கம்மா. நல்லா இருந்தது சாப்பாடு, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது வச்சுக்கிட்டு. கோயிலுக்கு எப்படி செஞ்சாங்க கோயிலுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப உதவி. 2 பேரும் நடக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போய் வசூல் பண்ணிட்டு வருவாங்க. நடக்க முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணுவாங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் வசூல் பண்ணிட்டு எப்பொழுதும் போல இருந்துருந்தாங்க. ஆனால் நல்லா ஏடு போட்டேன். இப்போ கடைசியாக தான் படுத்த படிக்கையாக இருந்ததுனால அவங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு பெரியண்ணனை பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ இருக்குது. ஒரு வண்டி இருக்கு பேசுறதுக்கு, அவ்வளோ பேசலாம் எங்கள் பெரியண்ணனை பற்றி. ஆனாலும் ரஜினாக்காவை விட்டு பிரியக்கூடாது. கோயிலுக்கு ரொம்ப சேவை, ரொம்ப சேவை. நான் கொடுத்துக்கிட்டா 500 ஆகும். நான் கொடுத்துருக்கேன்.